இந்தியாவோட லாஸ்ட் 1 இயர் ரிப்போர்ட் கார்டை பார்க்கலாமா? இந்தியன் கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வே 25-26 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் சர்வேனா இந்தியன் எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்னு சொல்ற ரிப்போர்ட் கார்டு தான். இதை இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். லாஸ்ட் இயர் இந்தியாவோட ஜிடிபி growth 7.4% ரீச் பண்ணிருக்கு. ஜிடிபினா ஒரு வருஷத்துல இந்தியாக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் வேல்யூ. அக்ரிகல்ச்சர் அண்ட் சர்வீஸ் செக்டர் தான் இந்தியன் ஜிடிபிக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இந்தியாவுக்கு சாட் ஜிபிடி, ஜெமினை போல ஹை காஸ்ட் ஹை ரிசோர்ஸ் ஏஐ தேவையில்லை. அக்ரிகல்ச்சர், ஹெல்த் செக்டர்ல பர்டிகுலர் ப்ராப்ளம சால்வ் பண்ற லோ காஸ்ட் லோ ரிசோர்சஸ் யூஸ் பண்ற ஏஐ தான் தேவைன்னு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் லாங் டேர்ம் அசெட்டான ரோட்ஸ், ஹைவேஸ், ரயில்வேஸ், போர்ட்ஸ் அண்ட் ஏர்போர்ட், பவர், ரினியூவபிள் எனர்ஜில லாஸ்ட் இயர் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் டிராப் அவுட் ஆகுறாங்க. அதை ஸ்டாப் பண்ணணும். பர்டிகுலர் ரூரல் ஏரியாஸ்ல இதுக்கு ஓபன் ஸ்கூலிங் மூலியமா எங்க வேணாலும் படிக்கலாம், எப்ப வேணாலும் படிக்கலாம், ஒர்க் பண்ணிட்டே படிக்கலாம், அந்த மெத்தடை கொண்டு வர சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பண்ணதுனால ஹவுஸ் ஹோல்ட் பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்ஃபிளேஷன் கம்மியாயிருக்கு. நிறைய கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா லாஸ்ட் இயர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. எனர்ஜி செக்டர்ல அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ்லாம் கம்மியாயிருக்கு. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்லாம் ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்காங்க. இந்தியா டெவலப்மெண்ட்டுக்கு கிளைமேட்டும் முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியால கம்மியானதுனாலையும் குளோபல் அன்சர்டனிட்டினாலையும் 2025ல ருப்பி வேல்யூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. ஃபாலோ ஃபார் டெய்லி அப்டேட்ஸ்.